எல்லாருக்குமே இருக்க பெரிய பிரச்சனை தலைமுடி உதிர்தல். விலை அதிகமான எண்ணெய்களை யூஸ் பண்ணியும் பலன் இல்லைன்னு கவலைப்படாம வீட்லயே இருக்க எளிமையான பொருட்களை யூஸ் பண்ணி ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி செய்யறதுன்னா இன்னைக்கு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு சொல்ல போற அளவு எல்லாமே 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு. கூடவே இதோட பயன்களையும் பார்த்திடலாம். பட்டை முடி வளர்ச்சியை தூண்ட உதவுது. கிராம்பு ஸ்கால் பிச்சினஸ தடுக்குது. ஓமம் இலைநறைய தடுக்கும். பூண்டுல இருக்க கொலாஜன் டாண்ட்ரஃப் பெயின் தொல்லையில இருந்து பாதுகாக்கும். பாதாம் முடி வேர்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. கற்பூரவள்ளி இலைநறைய தடுக்குது. சின்ன வெங்காயத்துல இருக்க சல்பர் முடி வளர ஹெல்ப் பண்ணுது. செம்பருத்தி இலை ஸ்கால்ப் பிச்சினஸ் வராம பாதுகாக்கும். ஆவாரம் பூ ஸ்கால்ப் இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து கியூர் பண்ணும். வேப்பில பொடுகு வராம பாதுகாக்கும். கற்றாழை ஹேரை சாஃப்ட் அண்ட் சில்கியா வச்சிருக்கும். டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணும். எலுமிச்சையில இருக்க விட்டமின் சி ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணி டாண்ட்ரஃப் வராம தடுக்கும். விளக்கெண்ணெய் பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி நியூவா ஹேர் க்ரோ ஆக ஹெல்ப் பண்ணும். முடி கொட்டுறதை தடுக்குது. நெல்லிக்காய் தலையில பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் க்ரோ ஆக ஹெல்ப் பண்ணுது. ரோஜா இதழ்கள் ஹேர் சில்கியா இருக்க கண்டிஷனர் மாதிரி செயல்படுது. வெந்தயத்தை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது முடிய ஷைனிங்கா இருக்க ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி இடிக்கல்லுல தேவையான பொருட்களை இடிச்சுக்கலாம். நான் சின்ன வெங்காயம், பூண்டு, பாதாம், கிராம்பு, ஓமம் இதெல்லாத்தையும் இடிச்சு எடுத்துக்கிறேன். எலுமிச்சைய ஜூஸ் பிழிஞ்சு தோலை மட்டும் எடுத்திருக்கேன். கற்றாழை, நெல்லிக்காய் இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லா இலைகளையும் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் 1/2 லிட்டர் செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணாம தேங்காய் எண்ணெயை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். இது கூடவே 100 ml விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொன்னா நான் எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லேசா இப்படி கிண்டி விடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி 40ல இருந்து 45 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த பொருட்கள் கரிஞ்சிடவும் கூடாது. அதே நேரம் கையில எடுத்தா இந்த மாதிரி மொறுமொறுன்னு இருக்கணும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 12 மணி நேரம் விட்டுடுங்க. 12 மணி நேரம் கழிச்சு இதை ஒரு காட்டன் துணியில வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த பொருட்களோட சாறு எல்லாம் நல்லா இறங்கி இருக்கு எண்ணெயில. 2 மாசம் வரைக்கும் இது கெட்டு போகாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.